ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் டேரோட் விபின்ற சேனலை. இன்றைக்கி யூனிவர்சல் மெசேஜில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு, லிப்ரா ராசிக்காரவங்களுக்கு என்ன யூனிவர்ஸ் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 1 வந்திருக்கிறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் கப்ஸ், இது வந்து ஸ்ட்ரைட் கார்டு வந்திருக்கு. யூனிவர்சல் மெசேஜில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, இவங்க இயற்கையாகவே இவங்க ஒரு நாலேஜபிள் பர்சன், உணர்ச்சி சமநிலையானவங்க, அதே மாதிரி மித்தவங்க மாதிரி இல்லாமல் தனித்துவமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்துலையுமே தனித்துவமாக இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதிகமாக பாசமாக இருப்பீங்க, அனைவரையும் நேசிக்கும் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்ச்சி நிலையை இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் சமமாக வச்சுருப்பீங்க. உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரவங்க பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போது ஒரு ராஜயோகம், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தவங்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு லக்கு காத்துட்ருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. இவங்க மித்தவங்களை விட எதுலையுமே ஒரு தனித்துவமான பர்சன் அப்படின்னும் சொல்கிறாங்க. நல்ல பேச்சாளர், அறிவுத்திறன் படைத்தவர், இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு அறிவுத்திறன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு இந்த சீட்டை இப்போது நீங்கள் பெண்களுக்கு இந்த பைல் 1 கார்டு துலாம் ராசிக்காரவங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைன்னா உங்களுக்கு நல்ல கணவர் வரப்போகிறது இந்த சீட்டு குறிக்குது. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றதையும், உங்களுக்கு வயசான தோற்றம் இருக்காது, அதாவது நீங்கள் வயசான ஏஜ் மட்டும்தான் உங்களுக்கு கூடியிருந்தாலும் உங்களுக்கு இயற்கையாகவே இளமையான தோற்றம் இருக்கும். துலாம் ராசிக்காரவங்க பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி காடு கும்பிட்டாங்கன்னா துன்பத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஈசன் சிவனை சரணாகதி அடைஞ்சு அவரை நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வர துன்பங்கள் படிப்படியாக கம்மியாகும் அப்படின்றதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்க பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க லட்சுமி கடாட்சம் நிறைந்தவங்க அப்படின்றதுனால ஏழுமலையான் வழிபாடு சனிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பணப்பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் சீக்கிரமாக சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, பேஜ் ஆஃப் ஸ்பாட்ஸ். இது இப்போது ஒரு திட்டமிடல்லையும் ஒரு ஆலோசனைக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய உறவு, உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பு, இல்லை உங்களுக்கே ஒரு குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. நல்ல திட்டமிடல் பர்சன்றதுனால உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும். இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க ஏதாவது பிஸ்னஸ் தான், அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். எதிரிகள் தொல்லை இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் முடிவில் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனையில் தீர்ப்பு சற்று சோம்பல்தனமாகவும் இருக்கும், அதாவது இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்காது, ஆனால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கார்டு ரொம்ப நல்லது. கேம்ஸில் எல்லாம் வின் பண்ணுறது, மெடல்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் கேம்ஸ், விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பை இருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பை இருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ குடும்பத்து சம்மந்தமாகவோ தேவையில்லாமல் வெளியில் வார்த்தைகளை விடாதீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. உங்கள் கூடயே இருந்து நோட் பண்ணிவிட்டு உங்கள் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மன மாறுதல் கிடைக்கும் அப்படின்னும் இந்த பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி மேரேஜ், கேரியர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். தேங்க்யூ.